ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த கால ரகசிய பதிவேட்டின் மூலிமா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிருத்திகை திருநக்ஷத்திரத்தோட சிறப்பு இயல்புகள். அதில் கிருத்திகைக்கு வாத்தியார் என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஷட்குண பல புண்ணிய சக்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான அமைப்பு சக்தி உடையது இந்த கிருத்திகை திருநக்ஷத்திரம். இந்த கிருத்திகை திருநக்ஷத்திரத்தில் யாரெல்லாம் முறையாக விரதம் இருந்து அந்த கிருத்திகை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை, ஒவ்வொரு செவ்வாய் ஓரையிலையும் பகை கடிதல், வேல் மாறல், இந்த மாதிரி ஒரு ரக்ஷா சக்திகள் உடைய துதிகள் எல்லாம் நாம் சொல்லிக்கிறது நிறைய ரக்ஷை கொடுக்கும் அப்படின்றார். அது என்ன வகையான ரக்ஷை அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் எப்படி வருது பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே புண்ணியம் நமக்கு இல்லைன்னா அக்கம் பக்கத்துலேயே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயும் ஆகட்டும், நம்மளோட புண்ணியம் சக்தி ரொம்ப கம்மியாயிடுத்து அப்படின்னா தான் ஏதேனும் ஒரு சங்கடம், ஏதேனும் ஒரு பிரச்சனை, சண்டைகள் வரும். இதுதான் பேசிக்கு. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரோட்டில் போயின்ட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வாகனத்தில் ஏதேனும் சின்னதாக ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு ஆஞ்சு எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து வச்சுங்களேன், ஒரு சாதாரண வார்த்தை கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம் இல்லையா? நம்ம பாட்டுன்ட்டு தான் ஓரமாக போயிருப்போம், அவங்களே இடிச்சிட்டு கூட அது பெரிய சண்டையெல்லாம் வலிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் உண்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய ஆபத்துகள், விபத்துகள், பிரச்சனைகள், குறிப்பாக சண்டை சச்சரவுகள் எதுவுமே வராமல் ஒரு பெரிய ரக்ஷையை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷந்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையில் நாம் பண்ணக்கூடிய இந்த பகை கடிதல், வேல்மாறல், இந்த துதிகள் எல்லாம் நம்ம சொல்கிறதுனால வேல்மாறலுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த குளிகை நேரத்தில் கூட நம்ம அதை சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த கிருத்திகையில் இந்த செவ்வாய் ஓரைக்கு தான் வாத்தியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்கிறதுனால நம்மளோட புண்ணியமெல்லாம் ரொம்ப லோவாக ஆகி ஏதேனும் பிரச்சனை வரா மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நாம் ஒரு கிருத்திகையில் முறையாக விரதம் இருந்து அந்த செவ்வாய் ஓரையில் நாம் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய துதிகள், முருகப்பெருமானை விட நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலவனை வணங்குவதை விட வேலை வணங்குவது ரொம்ப சிறப்பு அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, வேல் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஹெல்ப் பண்ணோம், சுவாமி திருக்கரங்களில் இருக்கக்கூடிய வேல் அப்படின்ட்டு வேலை ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் சுவாமி முருகப்பெருமானோட இந்த துதிகள் எல்லாம் நாம் அந்த செவ்வாய் ஓரையில் சொல்வதனால நமக்கு இந்த ஷட்குண பல புண்ணிய சக்தி நமக்கு எப்பயுமே ரக்ஷையாக இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அவ்வப்போது புண்ணிய சக்திகளை எப்படியாவது குருவர்களால் அவர் சொல்லக்கூடிய தான தர்மங்களை முறைப்படி பண்ணிட்டு அதை விருத்தி பண்ணிக்கிறது உத்தமம். இது நம்ம எந்த விதமான ஆபத்து, விபத்து, பிரச்சனைகள் சிக்காமல் இருப்பதற்கு இந்த கிருத்திகை திருநக்ஷத்திரத்தில் பண்ணக்கூடிய இந்த பூஜைகள் பேருதவியாக இருக்கும். ஓம்